சிகரம் தொடு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை என்பது ஒரு கண்ணாடியைப் போல. வெளிச்சம் இருக்கும் வரைதான் நிழல் கூட நம்மோடு வரும். இருள் சூழ்ந்தால் நம் நிழலே நம்மை விட்டு பிரிந்துவிடும். இது மனிதர்களுக்கும் பொருந்தும். நம் வெற்றியின் உச்சத்தில் இருக்கும்போது நம்மை தழுவி கொள்ளும் 1000 கைகள் நம் ஒருமுறை இடறி விழும்போது எங்கே போகின்றன? உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் நமக்காக ஒரு நிமிடம் கூட ஒதுக்காதது ஏன்? இந்த கேள்விக்கான பதிலையும் போலியான உறவுகளின் பின்னால் நாம் தொலைக்கும் உண்மையான வாழ்க்கையையும் விவரிக்கும் ஒரு உன்னதமான கதையை கேட்போம், பாருங்கள். கதை சொல்லும் நான் பானுப்பிரியா. ராகவன் என்ற ஒருவன் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றினான். அவனிடம் பணம் இருந்தவரை அவனை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்தது. நீங்கள் வழிகாட்டி, உங்களை மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க கொடுத்து வைத்திருக்கணும் என புகழ்ச்சிகள் மழையாக பொழியும். ராகவனின் பிறந்த நாள் வந்துவிட்டால் சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்கள் குவியும். விலை உயர்ந்த பரிசுகள் வந்து சேரும். ராகவனும் அந்த போலியான வெளிச்சத்தை உண்மை என்று நம்பினான். அவனது மனைவி சுமதி அவ்வப்போது எச்சரிப்பாள், இந்த கூட்டம் உங்கள் பணத்திற்கும் பதவிக்கும் தான் பின்னால் வருகிறது, உங்களை நேசிக்க அல்ல என்று சுமதி ராகவனிடம் கூறுவாள். ஆனால் ராகவன் அதை அலட்சியமாக எடுத்துக்கொள்வான். திடீரென ஒரு நாள் ராகவன் பணியாற்றிய நிறுவனம் நஷ்டமடைந்து மூடப்பட்டது. அடுத்த சில வாரங்களிலேயே ராகவன் தனது சேமிப்பை ஒரு தவறான முதலீட்டில் இழக்க நேரிட்டது. இப்போது அவனிடம் பதவியும் இல்லை, பணமும் இல்லை. ராகவன் தான் எப்போதும் சந்திக்கும் நண்பர்களுக்கு அழைப்பு விடுத்தான். முதல் நண்பன், சாரி ராகவன், நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன் என்று போனை வைத்தான். இரண்டாவது நண்பன், இப்போதைக்கு என்னிடம் பணம் இல்லை என அவன் கேட்கும் முன்பே சொல்லிவிட்டான். உறவினர்கள், நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம், நீயும் வந்து பாரத்தை ஏற்றாதே என்பது போல் பேசாமல் ஒதுங்கிக் கொண்டனர். ஒரு மாதத்திற்கு முன்பு வரை ராகவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியவர்கள் இப்போது தெருவில் பார்த்தால் கூட அடையாளம் தெரியாதது போல் கடந்து சென்றனர். அன்று மாலை ராகவன் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தான். அப்போது சுமதி காஃபியுடன் வந்து அவன் அருகில் அமர்ந்தாள். வருத்தப்படாதீங்க, இந்த சூழல் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. யார் உங்கள் நிழலை நேசிக்கிறார்கள், யார் உங்களை நேசிக்கிறார்கள் என்று இப்போது தெரிகிறதா என்றால் மென்மையாக. அப்போது ராகவனின் பழைய பள்ளி தோழன் ஒருவன் வீட்டிற்கு வந்தான். அவன் பெரிய செல்வந்தன் அல்ல. ராகவன், உனக்கு வேலை போன விஷயம் கேள்விப்பட்டேன். என்கிட்ட ஒரு சின்ன பிசினஸ் ஐடியா இருக்கு, நாம சேர்ந்து செய்வோம், உன்னோட உழைப்பு எனக்கு தேவை என்று கையை பற்றினான். ராகவனின் கண்கள் கலங்கின. 1000 பேர் புகழும் போது தெரியாத உண்மை தனிமையில் இருக்கும்போது புரிகிறது. போலியான உறவுகள் வெறும் காகித பூக்கள், அவை பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் வாசம் தராது என்பதை உணர்ந்தான். நண்பர்களே, உறவுகள் என்பவை வெறும் வார்த்தைகளால் ஆனவை அல்ல, அவை செயல்களால் நிரூபிக்கப்பட வேண்டியவை. ராகவனின் கதையில் நாம் பார்த்தது போல நம்மிடம் வசதி இருக்கும் போது வந்து குவியும் வாழ்த்துக்களும் அன்பும் பல நேரங்களில் வெறும் காகித பூக்களாகவே இருக்கின்றன. காகித பூக்களுக்கு தண்ணீரை கண்டால் பயம், ஆனால் உண்மையான செடிக்கு தான் மழையின் அருமை தெரியும். ஆம், உங்கள் வாழ்க்கையில் வரும் கண்ணீரும் கஷ்டங்களும் ஒரு பெரும் மழை போலதான். அந்த மலையில் உங்களை நனைய விட்டுவிட்டு ஓடி மறைபவர்கள் போலியானவர்கள். உங்களோடு சேர்ந்து நனைந்து கொண்டே குடைப்பிடிப்பவர் மட்டுமே உண்மையானவர். நண்பர்களே, உங்கள் கைகளில் பணம் இருக்கும்போது கை குலுக்க 1000 பேர் வருவார்கள். ஆனால் உங்கள் கைகளில் ஒன்றுமே இல்லாத போது உங்கள் தோள் மீது கை போட்டு பரவாயில்லை விடு, நான் இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்கிறான் பாருங்கள், அவன்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்து. உங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இல்லை என்று வருந்தாதீர்கள். உங்களுக்காக கவலைப்பட ஒரு இதயம் இருந்தால் போதும், நீங்கள் இந்த உலகில் மிகச்சிறந்த செல்வந்தராவீர். போலியான முகத்திரைகளை துணிவோடு தீர்த்தெறியுங்கள். உண்மையான அன்பை கொண்டாடுங்கள். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே, அதுவும் உண்மையான மனிதர்களோடு. நன்றி.